ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்குது, எந்த படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நருவி அப்படிங்கிற ஒரு படத்தோடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டைட்டில் கேட்கும்போதே வந்து நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து தோணலாம். படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹாரர் தீமில் இருக்குது, அந்த ஒரு பச்சை கலரில் ஒரு ஸ்பிரிட் வேறு காட்டுறாங்க காட்டுக்குள்ளே, அதோட பேர் தான் நருவியா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி எனக்கும் நிறைய கேள்விகள் வந்துச்சு. ஆனால் நானும் இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் தேடி பார்த்தேன், இந்த நருவிங்கிற பேருக்கு என்ன தான் வந்து அர்த்தமாக இருக்கும், எங்கேயும் சொல்லுவாங்களா, எங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். படத்தில் எந்த ஒரு மென்ஷனும் இல்லை. ஹீரோ வந்து சொல்லியிருக்காரு நறுவின்னா நறுமணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ நறுவி இந்த படத்தோடைய அந்த பொருள் அர்த்தம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நறுமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து நமக்கு தெரியுது ஒரு ஹாரர் ஜானர் வந்து இருக்க போகுது. காட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருக்குது, அங்கே போகிற ஆண்கள் எல்லாருமே வந்து இறந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ட்ரெய்லரில் காட்டப்பட்டிருக்கும். இப்போ படத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதை ஒரு ட்ரிக்ஸாக ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸ்பிரிட் இருக்குது தான், உண்மையிலே காட்டுக்குள்ளே போகிற ஆண்கள் எல்லாருமே சாக தான் போகிறாங்க. ஆனால் அது எதுக்குனால அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு ஹாரர் ஜானரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஹாரர் ஜானர் கிடையாது, இது ஒரு த்ரில்லர் ஜானர் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானருக்குள்ளே வந்து இந்த படம் வருது. ஹாரர் த்ரில்லரில் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா படம் ஸ்டார்டிங் ஆகி கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே வந்து கதைக்குள்ளே போயிடுறாங்க. கதையில் வந்து நமக்கு ஒரு பெரிய கேள்வி வந்து எழும்புது. அந்த கேள்வி என்னங்கிறது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த கேள்விக்கான பதில் வந்து கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. அந்த ஒரு குழப்பத்திலேயே வந்து நம்மளை வச்சுக்கிறாங்க. படத்தில் இன்னொரு விஷயமா நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங். எப்படின்னா ஃபஸ்ட்டு படம் போய்கிட்டு இருக்குது, டக்குன்னு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போயிட்டு இருக்கு, மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க, மறுபடியும் கொஞ்சம் நேரம் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால நமக்கு அந்த கேள்விகளோடு சேர்ந்து ஒரு சில குழப்பங்களும் வரும். அந்த குழப்பத்தினாலே படம் வந்து எங்கேயுமே போர் அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நீங்கள் ஸ்டார்டிங் உட்காந்திங்கன்னா கடைசி வரைக்குமே வந்து படம் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. அந்த ஒரு சின்ன சின்ன ஃபன் எலமெண்ட்ஸ் எல்லாமே வருது. நம்ம விஜய் பப்பு நான் வந்து பண்ணியிருக்காரு. அந்த ஃபன் எலமெண்ட்ஸ் டைலாக்ஸ் எல்லாமே வந்து நிறைய இடங்களில் என்ன சொல்கிறது நேச்சுரலாக ஃபீல் ஆகுது. ஒரு சில மைண்ட் வாய்ஸ் சீக்வன்ஸ் வந்து ரிப்பீட்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த ஒரு கார் சீன் வரும், அங்கே மைண்ட் வாய்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்களோட மைண்ட் வாய்ஸ் இவங்களோட மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் வாய்ஸ் சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக பட்டுச்சு. மற்றபடி படம் வந்து எந்த இடத்துல லேக் அடிக்காது. இந்த காமெடி எலமெண்ட்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் நேச்சுரலாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் இங்கே சொல்லிக்கிறேன். இதை தாண்டி படத்தில் பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனேவே ஒரு இந்த ட்ரைபல் வில்லேஜ் அந்த வைப்பில் வந்து ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு, கேட்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி வைப்பாக இருந்துச்சு. அந்த பாட்டிலே நம்மளை வந்து படத்துக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்த எல்லா பாடல்களும் ரொம்ப மோசம்ப்பா, இந்த பாட்டு கேட்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. எல்லா பாட்டுமே அந்த படத்துக்கு ஆப்டாக உட்காந்துருந்துச்சு. ஹீரோக்கு ஒரு பாட்டு வரும் செகண்ட் ஹாஃபில், அவர் அந்த மலையெல்லாம் ஏறும்போது அந்த பாட்டு உண்மையிலே ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக சூப்பராக வந்து இருந்துச்சு. இன்னொரு 2 பாடல்கள் வரும். 2 ஹீரோயின் இருக்காங்க படத்தில், அவங்க 2 பேத்துக்குமே 2 பாட்டு வரும். அதில் செகண்ட் பாட்டு மட்டும் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சு, பிளேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் அவங்க யோசிச்சு இருந்திருக்கலாம் அப்படிங்க. ஏன்னா பயங்கர இன்டென்ஸான ஒரு சீன் வந்து போய்கிட்டு இருக்கு, இன்டென்ஸாக ஒரு சீன் போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கட் பண்ணி அங்கே சாங் போயிட்டாங்க. அங்கே தான் அந்த ஹாரர் எலமெண்ட் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஒரு பழைய ஸ்கூலுக்கு வந்து போவாங்க, அந்த நைட்டில் அந்த ஹாரர் எலமெண்ட் அப்போ தான் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அங்கேருந்து சம்மந்தமே இல்லாமல் கட் பண்ணி திடீர்னு ஒரு பெரிய ஜம்ப்பாக வந்து தோணுச்சு. இதே மாதிரி படத்தில் ஒரு நிறைய ஜம்புகள் வந்து எனக்கு தெரிஞ்சுது. அந்த ஜம்ப் வந்து இன்டென்ஷனாக அந்த ஜம்ப் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறனால வச்சாங்களா, இல்லை அந்த ஸ்டோரி டெல்லிங்கே வந்து அப்படி தானா, இல்லை வந்து அது மிஸ்டேக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அந்த ஜம்புகள் நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த எண்டிங் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதை போயிட்டுருக்கு, டக்குன்னு ஜம்ப் வேற எங்கேயோ போகுது, மறுபடியும் இன்னொரு விஷயங்கள் நடக்குது. என்ன நடக்குது இங்கே, ஏன் இந்த மாதிரி அந்த ஒரு லீனியரான விஷயம் வந்து கிளைமேக்ஸில் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்த கதை வந்து புரிஞ்சிருக்கும் நிறைய பேத்துக்கு. ஓகே இதுதான் நடக்குது அப்படிங்கிற அந்த எண்டிங் வந்து இன்னும் நிறைய பேத்துக்கு புரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு மட்டும் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஸ்டார்டிங் டு எண்டிங் உங்களுக்கு அந்த கேள்வி இருந்துச்சு இல்லையா, அந்த கேள்வியை எந்த அளவுக்கு நம்ம சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக அந்த மிஸ்ட்ரியை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எதனால அப்படின்னு சொல்லப்பட்ட ஃப்ளாஷ்பேக்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதை தாண்டி இந்த மலைவாழ் மக்களுக்கு அந்த படிப்புங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மலைவாழ் மக்கள் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்து அவங்களுக்கான படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம், அது ஏன் வந்து முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வருது அப்படிங்கிறதான். இதை தாண்டி குழந்தை திருமணம் அப்படிங்கிற ஒரு சின்ன லைனை வந்து பேசியிருக்காங்க. இப்போது இந்த ஒரு 2025 இருக்கோம், இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடின்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த டைம்லேயும் கூட அங்கே அவங்க வந்து இந்த வேர்ல்டுக்கே ஃபுல்லாக டிட்டாச் ஆகி மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
காட்டியிருக்காங்க. அந்த சைடு இன்னும் குழந்தை திருமணம் இந்த மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு, ஃபாலோ பண்ண வருது அப்படிங்கிற ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் காட்டியிருக்காங்க. அதை ஃபுல் கருத்தாகவும் எடுத்துக்கலாம். எஜுகேஷனை அது எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து இந்த படத்தில் அழகாக பேசியிருக்காங்க. அது ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ இதை மட்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹீரோ சார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர், நம்ம ப்ரொடியூசர் அவர்களுடைய பையன். அவரோட ஆக்டிங் எல்லாமே வந்து இப்போது இந்த ஒரு க்ரூ போய்கிட்டு இருக்காங்க. ப்ரெசன்ட் டைம்லைனில் வந்து ஒரு க்ரூ போய்கிட்டு இருக்காங்க. அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இவர் அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் மட்டும் ஹீரோ வந்து வர மாதிரி தெரியுது. அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் அவர் மட்டும் இந்த கதையோட்டத்திலேருந்து தனியாக எனக்கு வந்து தெரிஞ்சார். ஓகே, இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு டெபியூ படம். அவர் ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறாரு, ஆக்டிங் வந்து ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் யதார்த்தமாக நடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. அவர் நடிக்கிறது ஒரு சில இடங்களில் வந்து படத்தை விட்டு வெளியே வந்துடுறோம், நடிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு இருந்தாங்க அப்படின்னா படம் சூப்பராக வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவங்க சொல்ல வந்த அந்த எமோஷனும் வந்து நம்மக்கிட்ட கேரி ஆகிருக்கும். அவர் மூலமாக அந்த எமோஷன் வந்து எனக்கு பர்சனலாக வந்து கேரி ஆகலை. மேபி நிறைய பேத்துக்கு வந்து சூப்பராக வந்து கேரி ஆகிருக்கலாம். அந்த எமோஷன் வந்து நல்லா இருந்திருக்கும். இந்த யதார்த்த தன்மை மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி படம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ல வந்த கருத்தும் சரி, அவங்க காட்டின விஷுவல்ஸும் சரி, அந்த பாடல்களும் சரி, எல்லாமே இந்த கதைக்கு ஆப்டாக ரொம்ப சூப்பராக வந்து உட்காந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு ஸ்பிரிட் ஒன்று காமிச்சாங்க. இப்போ நீங்கள் ட்ரெயிலே பார்த்துருந்தீங்கன்னா பச்சை கலரில் ஒரு பையன் வந்து வந்திருப்பாப்புல. அவர் மட்டும் எதுக்கு இந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதான் கைஸ் இந்த படத்தோட ரிவ்யூ. கண்டிப்பாக தேட்டரில் போய் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம் தான் வந்து நறுவி. இது நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.